Tail Titans, big stories. Zero fluff. Subscribe for epic tales, fast, fierce every week. Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. Welcome to Tail Titans. Subscribe Tail Titans for interesting videos. அர்ஸ்லான்ல இது வரை நம்ம என்ன பார்த்தோம்னா ஜாக்வார் அங்கே இருக்கிற எல்லா மப்பையும் கொண்டுட்டு இருக்கான். அப்போ ஜாக்வார் சொல்கிறான் இங்கே ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கணும், அதுவும் இருளின் கடவுளான சாத்தன் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜாக்வாரே அழிக்கணும்னு சொல்லிட்டு பிகாஸ் மாட்டோட ராஜாவான ரகுமான் உள்ள வராரு. அவர் நம்ம ஜாக்வாரோட சண்டை போட்டு ஜாக்வாரை எப்படியோ ஒரு மந்திர்களுக்குள்ளே அரைச்சி அவனை புனித கோயிலில் கொண்டு போவேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் புனித கோயிலுக்கு போகிற வழியில் தப்பிச்ச ஜாக்வார் தனக்கு ரகுமானால் ஆபத்துன்னு சொல்லி ரகுமானோட குடும்பத்தையே கொண்டு வர்றான். பட் ரகுமானோட குடும்பத்திலேருந்து அஸ்லான் மட்டும் எப்படியோ தப்பிச்சு மந்திரப்பள்ளியான ஷாங்லாக் போயிடுறான். அப்போ ஷாங்லாக்ல இருக்கிற மந்திர குரு அஸ்லானை தானி வளர்க்குறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு எந்த ஒரு ஐடியும் தெரியாமல் வளர்க்குறாரு. அவரோட பேக் ஸ்டோரி என்னன்னே தெரியாமல் அஸ்வானும் அந்த ஸ்கூல்லேயே வளர்ந்துட்டு இருக்கான். அவனுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு சொந்தம்னா அது நம்ம டிராகன் மட்டும்தான். ஸோ அந்த டிராகன் கூட தான் அவனுக்குமே சுற்றிட்டு இருப்பான். இப்போ நமக்கு மேஜிக் ஸ்கூலில் காட்டுறாங்க. இங்கே அல்லக்கையோட தலைவன் நல்லா அஸ்லானுக்கு ஒரே பிரச்சனை தான். ஏன்னா அவரு இப்போ பாரு அவன் சண்டை போட்டு தான் இருப்பாள். ருபேதா மட்டும் தான் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருப்பாள். இப்படியே அவங்க எல்லாம் பெட்டு வச்சுக்கிட்டு அந்த சாவு மலைக்கு போகிறாங்க. அப்போ அங்கே ஜாக்பரோட டிராகனோட ஆளுங்க எல்லாரும் வந்து அவங்கள கொள்ள பார்க்குறாங்க. அப்போ அந்த ஜாக்பரோட மான்ஸ்டர் ஆளுங்க கிட்ட அவங்க மோதி எப்படியோ அஸ்லான் தன்னுடைய வெப்பனை யூஸ் பண்ணி அவங்க எல்லாரையும் கொண்டுடுறான். இந்த விஷயம் எப்படி ஜாக்பாருக்கு தெரிஞ்சது? இது தெரிஞ்ச ஜாக்பார் நம்மளே கொள்கிற அளவுக்கு ஒருத்தர் சக்தி வாய்ந்தவர் இருக்கான். நான் யாரும் அவனை தேடி அவன் யாருன்ற எல்லா ஹிஸ்ட்ரி எனக்கு சொல்லுங்க அப்படின்னு அங்கே இருக்கிற ஆளுகளுக்கு கட்டில் ஏறுவான். இப்போ நமக்கு ஷெலாங்கோட மந்திர ஸ்கூலை காட்டுறாங்க. இங்கே மந்திர குரு அவங்க எல்லாரையும் கூட்டு வச்சு நீங்கள் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, எப்படி நீங்கள் எல்லாரும் அந்த நைட்டில் அந்த சாவுமொழிக்கு போகலாம், ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா யார் பொறுப்பு, எப்படி நீங்கள் நம்ம மீறி இங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாரையும் திட்டிகிட்டு இருக்காரு. இந்த பக்கம் அர்ஸ்லானும் அந்த அல்லவை தலைமை எல்லாருமே அவர் திட்டத்தை கேட்டுட்டு அப்படியே கம்மு அமைதியாக இருக்காங்க. அப்போ அந்த மந்திர குரு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. நேற்று நைட்டு எப்படியோ அஸ்லானோட போகிற வெளியே வந்ததால் நீங்கள் தப்பிச்சிங்க, ஒருவேளை வரலன்னா என்ன இருக்கும், அதனால் நேற்று நைட்டு என்ன நடந்தாலும் அது ரொம்ப தப்பான விஷயம் தான், அதுக்கு நீ எல்லாம் தான் பொறுப்பு, அதனால நீங்கள் அதுக்கான தண்டனை அனுப்பிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. நான் என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நீங்கள் ஏற்றுட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி லைப்ரரி இருக்கிற எல்லா புக்கையும் பேஜ் நம்பர் வயசு அதுக்கப்புறம் அந்த ரேக் வயசு நீங்கள் தான் அடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி தாங்க கொடுத்துட்றாரு. அங்கே இருக்கிற எல்லாரும் அப்படியே ஓகேன்ற மாதிரி பார்க்குறாங்க. இப்போ நம்ம சொகுசுரை காட்டுறாங்க. இதெல்லாம் ஒரு தண்டனையான்ற மாதிரி பார்க்குறான். அப்புறம் இந்த மாதிரி அந்த மந்திரபுரம் சொல்கிறாரு, இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுப்போங்க, உங்கள் டேலண்ட்டு உங்கள் ஸ்கில் எல்லாமே வந்து இங்கே அடுத்தவங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்காக இல்லை, உங்களை பாதுகாக்கவும் அதனால் மற்றவங்களுக்கு நல்ல செய்யணும் இருக்குது, அதுக்காக தான் நாங்கள் இந்த ஷெலாங் பள்ளியே நடத்துகிறோம் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. இதை இன்னொரு முறை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். இங்கே என்ன முடிவு இருக்குனாலும் அந்த முடிவை நான் மட்டும் தான் எடுப்பேன், அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போங்க, போய் உங்கள் வேலையை பாருங்கள். இதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது தப்பு செய்யணும்னு நினச்சிங்கன்னா இது தானே நினச்சி பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு போங்க, போய் நீ நைட்டு ஃபுல்லாக உட்காந்து லைப்ரரியில் இருக்கிற புக் அடிக்கிற வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ எல்லாம் கிளம்புங்க அப்படின்னு சொன்னோடனே அல்லகை தலைவர் அஸ்லான் அப்புறம் இதை எல்லாரும் இங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இப்போ அந்த ப்ரொஃபஸர் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரியே இதெல்லாம் ஒரு தண்டடியான்னு சொல்லிட்டு மந்திரபுரை பார்த்து கேட்குறான். இவங்க பண்ண விஷயம் எவ்வளோ பெரிய விஷயம், அதுக்கு இந்த தண்டனை கரெக்டாக அப்படின்னு கேட்கும்போது அப்போ மந்திரகுரு சொல்கிறாரு, ஆமாம் இது ஒன்றும் அவ்வளோ பெரிய தண்டனை இல்லை தான், அது யாருக்கும் தெரியும். ஆனால் இப்போ எனக்கு தண்டனை கொடுத்தது அவங்க பண்ண தப்புக்காக இல்லை, இதுக்கப்புறம் அவங்க தப்பு பண்ணக்கூடாதுன்றதுக்காக. ஏன்னா அவங்க ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்புலாம் பண்ணலை, பட் இருந்தாலும் பசங்களுக்கு டிசிப்ளின் இருக்கணும்ல, அதுக்காக தான் இதை நான் கொடுத்தேன். நான் ஆல்ரெடி சொன்னல, எப்படியா இருந்தாலும் அவங்களோட டெஸ்டினியை அவங்க ரீச் பண்ணி தான் ஆவாங்க. ஏன்னா ஒவ்வொரு வாரியரும் அவனுடைய சக்தி வெளிப்பட வேண்டிய இடத்துல அவன் கண்டிப்பாக இருக்கலாம் போகிறான், அதுதான் விதி அப்படின்னு சொல்கிறாரு. நேற்று என்ன நடந்துச்சுன்றது எனக்கு தெரியும், நான் ஒரு நிமிஷம் அப்படியே ரஹ்மானியை பார்த்தேன் அஸ்லானுக்குள்ளே அப்படின்னு அஸ்லானோட ஃபைட்டில் ரஹ்மானோட மூசுக்கத்தை நம்ம மந்திர குரு அந்த ப்ரொஃபஸருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காரு. அர்ஸ்லானும் நம்ம ரஹ்மானும் ஒரே மாதிரியான சக்தியில் தான் இருக்காங்கன்றதை நேற்று தான் நானே பார்த்தேன். ஸோ நேற்று என்ன நடந்தாலும் அது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயம் தான். ஆனால் இந்த விஷயம் ஜாக்பாலுக்கு தெரியக்கூடாது. அப்போ ஜாக்பாலுக்கு தெரிஞ்சு அஸ்லான் உயிரோடு இருக்கிறது தெரிஞ்சு அவன் கொலை பண்ண வந்துடுவான். ஸோ அதை நினச்சி மட்டும் தான் நான் பயப்படுறேன். அப்புறம் நம்ம ஷெலாங்கோட எதிர்காலம் என்ன வருது, இந்த பக்கம் ஜாக்பாரோட கோட்டையை காட்டுறாங்க. அப்போ ஜாக்பாரோட கோட்டையில் அந்த மான்சர் வந்து இந்த மாதிரி நம்மளை அடித்தது அஸ்லான்ற ஒருத்தவனும் அவள் ஷெலாங்கில் தான் படிச்சுட்டு பண்ணுறதையும் சொல்லவும் சூனிக்காடி வந்து கேட்குறேன், என்ன சொல்கிற ஷெலாங்லையா, ஷெலாங்கில் நம்மளை அடிக்கிற அளவுக்கு பவரான ஆளுங்கள்லாம் அந்த மந்திர குரு உருவாக்கிட்டு இருக்கானா அப்படின்னு சொன்னோடனே அவங்களுக்கு வெக்கமாக இல்லை, அவள் அடித்து தோக்குற அளவுக்கு நீங்கள் இருக்கீங்க, நம்மளை விட அவன் ஒன்றும் பத்து பலசாலி கிடையாது, அப்படி இருக்கும்போது எப்படிலாம் தோத்தீங்க அவன் விட்ட அப்படின்னு சொல்லும்போது நீங்களாம் வேலைக்கு ஆகாதவங்க அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கா. அப்போ அந்த மான்சர் சொல்லுது, அங்கே அஸ்லான்ற பையன்கிட்ட ஒரு மந்திர வெப்பன் இருக்குது, அந்த மந்திர வெப்பன் நம்ம மான்சர் எல்லாத்தையும் ஒரே அடியில் கொண்டுடுச்சு அப்படின்னு சொல்லும்போது
ஒரு சின்ன பையன் அவங்ககிட்ட வெப்பன் இருக்குன்னு வந்து இங்கே கதையாக விட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சூனியை கருத்திச்சிட்டு இருக்கா. நம்மள அடிக்கிற அளவுக்கு வெப்பன் அவங்ககிட்ட இருக்கா, இதெல்லாம் நம்பணுமா அப்படின்னு சொல்லி ஒரே வெட்டு வெட்டி அந்த மான்ஸ்டர் கொண்டுடுறா. ஷெலாங்கில் பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு மந்திர குரு மந்திர சொல்லி கொடுத்துருக்கான்றது சாதாரண விஷயம்தான், அது எனக்கு தெரியும். ஆனால் நம்மள அழைக்கிற அளவுக்கு ஒரு மேஜிக் வெப்பன் இருக்குன்றது எனக்கு கொஞ்சம் புதுசாக தான் இருக்கு. ஸோ இதை நான் என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு இந்த சூனியக்காரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஜாக்ஃபர் நீ கவலையப்படாத, அதுக்கு சரியான ஆள் ஒருத்தர் இருக்கான், நான் அவனை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்ஃபர் தன்னுடைய அல்லக்கையான ஒருத்தவனை சக்தி வாய்ந்த ஒருத்தவனை கூப்பிட்றான். அவன் பேர் சொல்லி கத்துறான், தளபதி ஜெராங் அப்படின்னு சொல்லி நம்ம ஜாக்ஃபர் கத்திட்டு இருக்கான். அதாவது ஜெராங்ன்றவன் நம்ம ஜாக்ஃபரோட படை தளபதி. அவன் தான் இங்கே கொஞ்சம் சக்தி வாய்ந்த ஒரு மான்ஸ்டர். அதனால ஜெராங்னு 3 தடவை கூப்பிட்ட உடனே இந்த விஷயம் ஜெராங்கோட காதுக்கு போகுது. உடனே ஒரு கோட்டையை காட்டுறாங்க. அப்போ ஒரு சக்தி அந்த கோட்டைக்குள்ள உடையுது. அந்த சக்தி யாருன்னு பார்த்தா அதுதான் நம்ம ஜாக்பரோட பழைய ஜெராங். அவன் அங்கே வரான். அந்த உடனே வாழ்க ஜாக்பார், எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னா அவன் ஜாக்பாரை பார்த்து கேட்குறான். அப்போ ஜாக்பார் இந்த மாதிரி இங்கே நடந்துருச்சுலாம் தெரியல, போய் விசாரிப்போ அப்படின்னு சொன்ன உடனே உங்கள் கட்டளைப்படியே நான் செய்வோம் எல்லாம், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, வாழ்க ஜாக்பார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மறைஞ்சு போடான். இப்போ இங்கேருந்து மறைஞ்சு போகிறேன் அந்த மான்ஸ்டர் அந்த ஜலாங்ன்ற மந்திரப்பள்ளிக்குள்ளே எப்படியோ ஊடுருகிறான். இந்த விஷயம் தெரிஞ்சு லாங்குக்கு ஏதோ ஆபத்து வந்துடும் சொல்லிட்டு ப்ரொஃபஸர் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் வந்து இதெல்லாம் ஒரு கதவை மூடி வைங்க சொல்லிச்சு, யாரையும் உள்ள விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடலை கோட்டையோட கதவை மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாரு. இப்போ அவர் அந்த காட்டுக்கு நடுவில் போயிட்டு இருக்கும்போது அங்கே வந்து அந்த மான்ஸ்டர் அவரை ஒரு அடி அடித்து அவரை மயக்கம் போட வச்சிடறான். மயக்கம் போட வச்சு அந்த ஜெராங் அந்த ப்ரொஃபஸரை நைஸாக இழுத்துட்டு போய் காட்டுக்குள்ள ஒரு இடத்துல மறைச்சு வச்சிடறான். இப்போ அந்த மான்ஸ்டர் அவரோட உருவத்தை எடுத்துடுறான். எப்படி அந்த ப்ரொஃபஸர் இருப்பாரோ அவரும் மாதிரியே இந்த ஜெராங் மாறி அந்த மந்திரப்பள்ளிக்குள்ளே போகலான்னு முடிவு பண்ணி அவன் அந்த ப்ரொஃபஸரை மாறி அந்த மந்திரப்பள்ளிக்குள்ளே போய்கிட்டு இருக்கான். இப்போ இவன் தான் ஜெராங் தான் அந்த மந்திரப்பள்ளிக்குள்ளே வந்துட்டான், தான் யாராலையும் கண்டுபிடிக்கவும் முடியாது. அது தெரியாத மாதிரியா அவனும் அவனோட பவர் யூஸ் பண்ணி உள்ளே வந்துடுறான். இந்த பக்கம் நமக்கு லைப்ரரியை காட்டுறாங்க. லைப்ரரியில் ஆஸ்லான் அந்த அலுவலக தலைவர் எல்லாரும் அவங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அலுவலகோட தலைவர் சொல்கிறான், டே எல்லா பேஜ் நம்பரையும் பார்த்து கரெக்டாக வைங்க, ஏதாவது தப்பாச்சுன்னா அப்புறம் நான் திரும்ப வந்து செக் பண்ணுவா அப்படின்னு சொன்னோடனே இவனுமும் நம்ம இந்த லைப்ரரியிலே பிறந்து வாழ்ந்த மாதிரி இங்கே இருக்கிற எல்லாம் நம்ம கரைச்சி குடிச்ச மாதிரி நம்மகிட்ட சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு 2 பேரும் அவனுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் தேவையில்லாத வேலை, இதுக்கெல்லாம் யார் காரணம் நீயே சொல்லு, தேவையா இது? அன்னைக்கு நைட்டு மட்டும் நமக்கு அவ்வளோ ஊருக்கு இங்கே இருந்திருந்தா இந்த பிரச்சனை நமக்கு வந்திருக்குமா? இந்த பிரச்சனைக்கான மொத்த காரணம் யாருன்னு சொல்லு அப்படின்னு அந்த அழுகை தலைவனை காட்டுறான். உடனே அவன் என்னடா சொன்னேன் அப்படின்னு உன்னை சொல்ல தலைவா, பின்னாடி இருக்கிற அந்த போட்டோவில் இருக்கிற சொல்கிறேன், அவர் தானே இந்த லைப்ரரி உருவாக்குனாரு, அவர் உருவாக்குனால தானே இன்னைக்கு நமக்கு இந்த வேலை வந்துச்சு, இல்லைன்னா நமக்கு இந்த தரணி வந்திருக்காதில்ல அப்படின்னு சொன்னோடனே ஓ அப்படி சொல்ல வரியா அப்படின்னு சொன்னோடனே ஆமாம் அதை தான் சொல்ல வந்தோம், கரெக்டு தானே டூஃபு அப்படின்னோடனே அவனு ஆமாம் தலைவான்ட்டானுங்க. உடனே இங்கே என்னதான் சொன்னாலும் இந்த மொத்த பிரச்சனைக்கு யார் காரணம்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நம்ம இங்கே வந்து கஷ்டப்படுறது எல்லாத்துக்கும் யார் காரணம்? எல்லாம் நம்ம அஸ்வான் தான் அப்படின்னு சொல்லி அவன் அந்த அஸ்வானை முடி வைக்கிறான். அந்த அழகை தலைவன் எப்போ பாரு அஸ்வானியை வம்பு எடுத்துட்டு இருக்கிறதுனால அர்ஸ்லான்னு உன பார்த்து முறைக்கிறான், ருபிதாவும் முறைக்கிறான். இப்போ அவன் அழகைகள்லாம் ஆமாம் தலைவா நீங்கள் சொல்ல சரிதான் சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அர்ஸ்லான் உடனே அவனை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இன்னைக்கு மட்டும் அன்னைக்கு விட்டு கொடுத்துருந்தானா இந்த பிரச்சனை வந்திருக்காது இல்லை, இவன் விட்டு கொடுத்தாதுனா தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொன்னோடனே அப்போ ருபேதா சொல்கிறா, கரெக்டு தான், நீ அவனுக்கு நன்றி சொல்லி அவன் மட்டும் அப்படியே எனக்கு விட்டு கொடுத்துருந்தானா இன்னைக்கு நீ உயிரோடு இருந்திருக்க மாட்டல, அவள் அப்படி போனதுனால தான் நீங்கள் உயிரோடே இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு அதுக்கும் சிரிக்கிறானுங்க. இவன் உடனே பார்த்து முறைக்கிறான். அப்போ அந்த ப்ரொஃபஸராக மாறின ஜெராங் வரான், வந்து இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அந்த பசங்களை பார்த்து கேட்குறான். இந்த பசங்களுக்கு ஒன்றுமே புரியல. நம்ம மந்திரகுரு தானே எங்களை எல்லாரையும் லைப்ரரியில் போய் வேலை பார்க்க சொன்னார், நீங்களும் அப்போ அங்கே தானே இருந்தீங்க, ஆனால் இப்போ எங்களை பார்த்து இப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷாக்காக பார்த்து அவங்ககிட்ட கேள்வி கேட்குறா அஸ்லான். அப்போ இதை எப்படியா சமாளிச்சவனுமேன்னு சொல்லிட்டு அந்த ஜெராங் என்ன பண்ணுறான்னா, அதை நான் கேட்கல, நீ எல்லாம் வேலை பார்க்காம என்ன பேசிக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். மற்றபடி எனக்கெல்லாம் தெரியும், நானும் அங்கே தான் அந்த இது கூட எனக்கு தெரியாது அப்படி இது மாதிரி சொல்லிட்டு அப்படியே லைஃப் சமாளிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறான். அப்போ அர்ஸ்லான் இந்த அழகை திறமை எல்லாம் இருக்கும்போது என்னாச்சு இவருக்கு, ஏன் இப்போ திடீர்னு இப்படி வந்து குழப்பறாரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அப்போ அழகை தேனவ சொல்கிறான், எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குது, இந்த அழகெல்லாம் பழசில் மறந்துட்டானா என்ன அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ ருபிதா சொல்கிறா, வாய முறியா, ஏற்கனவே நம்ம பேசுனதுக்கு தான் இப்போ இங்கே வந்து நிற்கிறோம், இன்னும் ஏதாவது பேசி பனிஷ்மெண்ட் அதிகமாகிறாது அப்படின்னோடனே இப்போ இந்த பசங்க தான் நம்ம ஜாக்வார் சொன்ன பசங்க, இவங்களை தான் நம்ம தேடிட்டு இருக்கோம். ஆனால் இதில் அந்த பையன் யார், அந்த மந்திர வெப்பன் வச்சுக்க அந்த பையன் யாருன்றது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பான் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்புறோம். இதோடு இந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோட சீக்கிரமே பார்க்கலாம். அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெல் டைம்ஸ்.